Hi friends, welcome to JMC Food Recipes. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மசாலா எல்லாமே வணக்கி அரைச்சு வச்ச சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாம்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்படி மசாலா எல்லாமே வணக்கி அரைச்சு வைக்கும்போது குழம்பு நல்லா திக்கா டேஸ்டா இருக்கும். மசாலா எல்லாமே வணக்கி அரைச்சு வச்ச சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சிக்கன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: வணக்கி அரைக்கிறதுக்கு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். 150 கிராம் இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன். 150 கிராம் பூண்டு, 3 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவு தேங்காய், தாளிப்புக்காக ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, பச்சை மிளகாய் 5, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 3 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 2 பிரியாணி இலை, ஒரு பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு. 1/2 கிலோ சிக்கனை மஞ்சப்பொடி போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். அடுப்பில் வடைச்சட்டி வச்சு வணக்கிறதுக்கு தேவையான அளவு தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் பிடிக்காதவங்க சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எடுத்து வச்சிருக்க இஞ்சியை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடயே எடுத்து வச்சிருக்க பூண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து பொன்னிறமாக வணக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். தக்காளியெல்லாம் நல்லா மசிய வணங்கிருச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க சோம்பு, மஞ்சப்பொடி, சிக்கன் மசாலா, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, பிரியாணி இலை, பட்டை இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா பொடிகளோட பச்சை வாசனை போகிற அளவு வணக்கிக்கிறேன். மசாலா பொடிகளோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வணங்கிருச்சு. இப்போ இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். தாளிப்புக்கு தேவையான அளவு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடயே ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை பொன்னிறமாக வணக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இப்போ இதில் சேர்த்திக்கலாம். சிக்கன் எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. சிக்கனை இந்த மாதிரி வணக்கும் போது தண்ணி விடும். தண்ணி எல்லாமே வத்துற அளவுக்கு வணக்கிக்கிறேன். இது கூடயே 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். சிக்கனில் வந்து தண்ணி எல்லாமே நல்லா வத்திருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்திக்கலாம். இதில் 3 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கிறேன். குழம்பை 20 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். குழம்பு அடுப்பில் வச்சு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சு. கறியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ குழம்பை இறக்கிக்கலாம். சுவையான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜேஎம்சி ஃபுட் ரெசிபீஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.